என்ன செந்தில் இது? சாதாரண 2 தோசைக்கும் ஒரு காஃபிக்கும் இவ்வளவு விலையா? விலைய பார்த்தாலே அதிர்ச்சியா இருக்கு. இதையே நம்ம ஊருக்குள்ள சாப்பிட்டிருந்தா பாதி அளவு காசு தான் ஆகியிருக்கும். உண்மைதான் மணி. விலைதான் இப்படி இருக்குன்னா சாப்பாட்டுல தரமாவது இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல. தோசை மாவு புளிச்சு போயிருக்கு, சட்னில சுவையே இல்ல. ஆனா பாருங்க, கூட்டம் மட்டும் குறையல. வேற என்ன செய்ய முடியும்? நம்ம அரசு பேருந்துகள் எல்லாம் இது மாதிரி ஒப்பந்தம் செய்யப்பட்ட தனியார் உணவகங்கள்ல தான் நிப்பாட்றாங்க. பசிக்குதுன்னு இறங்கி வர்ற வயசானவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் வேற வழி இல்லாம இங்க தான் சாப்பிட வேண்டியிருக்கு. இது ஒரு பெரிய அநீதி செந்தில். கண்டிப்பா இதை மாற்றதற்கு அரசாங்கமே ஒரு நல்ல முடிவெடுக்கலாம் மணி. நம்ம தமிழ்நாடு அரசே ஏன் நெடுஞ்சாலைகள்ல சொந்தமா அரசு பயணிகள் உணவகம் நடத்தக்கூடாது? போக்குவரத்து துறையும் உணவுத்துறையும் இணைஞ்சா இது சாத்தியம் தானே? அருமையான யோசனை செந்தில். இப்போ எப்படி அம்மா உணவகம், ஆவின் பாலகம் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி ஹைவேஸ்ல அரசாங்கமே பெரிய உணவகங்களை கட்டலாம். குறிப்பா நம்ம ஆவின் தயாரிப்புகளை அங்க பயன்படுத்தினாங்கன்னா தரம் சும்மா பிரமாதமா இருக்கும்ல. சரியா சொன்னீங்க. ஆவின் நெய், வெண்ணெய், பால் எல்லாம் கலப்படமில்லாத சுத்தமான பொருட்கள். அதை வச்சு சமைக்கும்போது சாப்பாட்டோட ருசியும் கூடும், மக்களோட உடல் நலத்துக்கும் நல்லது. தனியார் கடைகள்ல லாபத்துக்காக தரமற்ற எண்ணெயை பயன்படுத்துற பயம் நமக்கு அரசு கடையில இருக்காது. அது மட்டும் இல்ல, அரசாங்கம் நடத்தினா விலையும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஒரு டீ 10 ரூபாய், சாப்பாடு 50 ரூபாய்னு நிர்ணயம் செஞ்சா சாமானிய மக்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நம்ம அரசு ஹோட்டல் நம்பி சாப்பிடலாம்ங்கிற மனநிறைவு அவங்களுக்கு கிடைக்கும். ஆமா, இதுல இன்னொரு நன்மையும் இருக்கு. சமையலுக்கு தேவையான காய்கறிகளை இடைத்தரகர்கள் இல்லாம நேரடியா அந்தந்த பகுதி விவசாயிகள் கிட்ட இருந்தே அரசாங்கம் கொள்முதல் செய்யலாம். இதனால விவசாயிகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும், அரசாங்கத்துக்கும் இது மூலமா வருவாய் பெருகும். தனியாருக்கு போற லாபம் அரசுக்கு தானே வரும். எவ்வளவு நல்ல விஷயம் இது. கழிவறை வசதி, சுத்தமான குடிநீர், தரமான உணவுன்னு அரசாங்கம் இதை செஞ்சா பேருந்து பயணம் செய்றவங்களுக்கு அது மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமையும். தனியார் கொள்ளையை தடுக்க இதுதான் சரியான வழி. நிச்சயம் மணி. மக்களுக்காக தான் அரசுன்னு நிரூபிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம போக்குவரத்து துறை அமைச்சரோ முதலமைச்சரோ இதை கவனிச்சு ஆவின் தயாரிப்புகளோட கூடிய அரசு உணவகங்களை விரைவில் திறந்தா நல்லா இருக்கும். நடக்கும்னு நம்புவோம் செந்தில். சரி வாங்க, பேருந்து கிளம்புற நேரமாச்சே. இந்த ஐடியா உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. இந்த விஷயம் அரசாங்கத்தோட கவனத்துக்கு போற வரைக்கும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சமூக விழிப்புணர்வு வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.